சரி. ஓகே. இப்ப அடுத்த கேள்வி எப்படி கேட்கலாமடா பிள்ளைகள்? மேற்படி செய்யுளில் காணப்படுகின்ற ஊமை அணிகளை இனங்கண்டு விளக்குகண்டு வரலாம். சரியோ? அப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த இடத்துல ஊமை அணிகள் இருக்குதுன்னு தெரியணும். முதலாவது சொல்லுங்க பாப்போம், எந்த இடத்துல இருக்குது? பகுவாய் தேரை சிறுவல்லியத்தின் கரங்க. அப்ப உங்களுக்கு போடலாம். தேரை சிறுபள்ளியத்தின் கரங்க எனும் வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. சரியா? அதாவது எப்படி சொல்லலாம்? நீர் நிறைந்த பள்ளங்களில் பிளந்த வாயினையுடைய தவளைகள் ஒலி எழுப்புவதானது சிறியவையாகிய பல வாத்தியங்கள் ஒன்றிணைந்து ஒலிப்பது போல இருந்தன என்று உவமிக்கப்பட்டுள்ளது. எப்படி சொல்லலாம்? நீர் நிறைந்த பள்ளங்களில் பிளந்த வாயினை உடைய தவளைகள் ஒலி எழுப்புவதானது சிறிய பல வாத்தியங்கள் ஒன்றாக இசைப்பது போல இருந்தன என்று உவமிக்கப்பட்டுள்ளது. சரியோ? இங்கு உவமானம் என்ன வரும்? சிறிய பலவாய வாத்தியங்கள் ஒலிப்பது. வெரி குட். சிறிய பல வாத்தியங்கள் ஒன்றாக இணைந்து இசைத்தல். உவமேயம் என்ன வரும்? தவளைகள் ஒலி தவளைகள் எழுப்புதல். ஒலிப்பது. பொதுத்தன்மை என்ன வரும்? ஒலி எழுப்பும் கூட்டாக வகை. கூட்டாக ஒலி எழுப்புதல். அது கொஞ்சம் பெட்டரா? சரி. அடுத்தது இரண்டாவது ஊமையான எதுல இருக்குது? எதுல இருக்குது? வெஞ்சினவின் பையன். வெரி குட். எப்படி சொல்லலாம்? வெஞ்சின அரவின் பெண் அனந்தன்ன எனும் வரியில் உவமை அணி இடம்பெற்றுள்ளது. அதாவது மிக்க சினமுடைய பாம்புகள் படமெடுப்பது போல காந்தல் மலர்கள் இதழ் விரித்து காணப்படுவது உவமிக்கப்பட்டுள்ளது. எப்படி? மிக்க சினம் கொண்ட பாம்புகள் படமெடுத்து இருப்பதை போல காந்தல் மலர்கள் மலர்ந்திருப்பது உவமிக்கப்பட்டுள்ளது. இங்கு உவமானம் என்ன வரும்? வெரி குட். சினம் கொண்ட இல்ல, இப்படி எழுதணும். சினம் கொண்ட பாம்புகள் படமெடுப்பது. விளங்கினதா? உவமேயம் என்ன வரும்? காந்தல் மலர்கள் கட்டவிழ்ந்து இருப்பது. பொதுத்தன்மை தோற்றம். சரியா? தோற்றம். ஓகே. எனவே இந்த உவமை அணியை நாங்க பார்த்தாச்சு. சரியோ? அடுத்த கேள்வியோடு வர உவமை அணிகள் விளங்கினதான்னு பாருங்க. அடுத்த கேள்வி போறதுக்கு முதல். ஓகே. சரி. அடுத்த கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். மேற்படி பாடலில் வெளிப்படும் உள்ளுரை ஓமம் 2 எடுத்து காட்டுக. இப்ப உள்ளுரை ஓமங்கள் கவனமா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பாடல்லையும் உள்ளுரை ஓமம் பார்த்தோம். இப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாடல்ல உள்ளுரை ஓமம் எங்கெங்க இருக்குது? அதாவது பிள்ளைகள், அதாவது ஒன்று சொல்றேன். இவன் வார வழியெல்லாம் இயற்கை காட்சிகளை கண்டான் தானே? ஒவ்வொரு இயற்கை காட்சியிலும் உள்ளுரை ஓமம் இருக்குது. வெளிப்படையா அந்த இயற்கை காட்சி சொல்ல மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு அவன் தலைவியை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதா இல்லையா? நான் விளங்கப்படுத்தும் போதே சொல்லி தந்தேன். சொல்லி தந்தேன். எனவே உள்ளுரை ஓமம் இதுக்கு எப்படி எழுதலாம்? வரும் வழியெல்லாம் காணும் இயற்கை காட்சிகளினூடாக தலைவியை நினைப்பது. அதாவது எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? தலைவன் வருகின்ற வழி முழுக்க காணுகின்ற இயற்கை காட்சிகளானது அவன் உள்ளத்துல தலைவிட சிந்தனையை கிளர்ப்புகிறது. அதாவது எப்படி சொல்லலாம்? காட்டுல பெய்கின்ற அடைமழை, அதே மாதிரி நீர்ப்பள்ளங்களில் தேரைகள் கத்துவது, செம்மண்ணிலத்தில் பிடவஞ்செடிகள் உதிர்ந்து கிடப்பது, அதே மாதிரி காந்தல் மலர்கள் மொட்டவிழ்ந்திருப்பது, இது போன்ற இயற்கை காட்சிகள் அனைத்தும் தலைவனுக்கு எதை வெளிப்படுத்துது பிள்ளைகள்? தலைவியும் தன்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறாள் என்பதை உணர்த்துது. பாருங்க, இத கொஞ்சம் விளங்கெடுக்கணும். இப்ப வழி முழுக்க கண்ட இயற்கை காட்சிகள் எல்லாமே இது வெளிப்படையாக சொன்னது. ஆனா அந்த ஒவ்வொரு இயற்கை காட்சிகளுக்குள்ளேயும் உள்ளுரை ஓமம் சொன்னானா இல்லையா? சொன்னானே. ஒவ்வொரு இயற்கை காட்சிகளுக்கும் ஒவ்வொரு உள்ளுரை ஓமத்தை வச்சிருக்கிறான். உதாரணம் பார்ப்போமே. என்ன சொல்லலாம்? இந்த தேரைகள் கத்தும் போது தலைவன் என்ன நினைச்சான் பிள்ளைகள்?
இசைகள் ஒலிக்கிறது. அதாவது நீங்க இப்படி சொல்லணும், நீர் பள்ளங்களில் இருந்த தவளைகள் ஒலி எழுப்புவது தலைவி என்ன செய்யறா, இசைவாத்தியங்களை கொண்டு அவனை வரவேற்பது போல இவனுக்கு விளங்குற. அது என்ன, ஒரு உள்ளுரை ஓமாயங்களை சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? பிடவஞ்செடிகள் மலர்ந்து அந்த செம்மணிலத்துல உதிர்ந்திருப்பது இவனுக்கு எதை பிள்ளைகள் நினைவுறுத்துது? தலைவி வந்து மென்மையான இலை அசைகின்ற அசைத்து கூப்பிடுற மாதிரி. காந்தல் மலர்கள். அது காந்தல் மலருக்கு. பிடவஞ்செடியை கண்டா இவனுக்கு என்ன நினைவு வந்துட்டா பிள்ளைகள்? தலைவியினுடைய அழகும் பிரிவுத்து இருந்தா இவளுக்கு நினைவு வந்தது. இவனுக்கு என்ன நினைவு வந்தது? தலைவிட அழகு. பிரிவுத்துயிரும். அதே மாதிரி காந்தல் மலர்கள் கட்டவிழ்ந்து மலர்ந்திருப்பது என்று சொல்றதுல மறைமுகமா என்ன சொல்ல வாரா? அந்த வருகை தலைவியும் எதிர்பார்த்து கைகளை கூம்பி வரவேற்பாண்டு. வெரி குட். சரி, அடுத்தது மான பார்த்த உடனே ஆண்மான் பெண்பானோட நீர் அருந்து இன்புற்று இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு என்ன நினைவு வந்தது? இது உள்ளுரை ஓமமாக என்ன சொன்னாங்க? தானும் தலைவியை சென்றடைந்து தலைவியல் ஒன்று கூடியிருக்கின்ற. வெரி குட். விளங்கினதா? எனவே இந்த இயற்கை காட்சிகள் வெளிப்படையாக இருந்தாலும் பிள்ளைகள் அதுல மறைமுகமாக ஒவ்வொரு கருத்துக்கள் மறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு இயற்கை காட்சிக்கு பின்னாலையும் ஒவ்வொரு உள்ளார்ந்து மறைந்திருக்கின்ற விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் நீங்க எழுதணும். விளங்கினதா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், மானுக்கு என்ன வார? மானுக்கு என்ன வரும்னு சொன்னா, ஆண்மான் எவ்வாறு பெண்பானோட இணைந்திருக்குமோ அதே போலதான் தலைவியோட தான் இணைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுதின இந்த ஆன்சர் இருக்குதானே, இதே ஆன்சர் உங்களுக்கு இப்படி கேட்டு வந்தாலும் எழுதலாம். எப்படி? தலைவியை விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற தலைவனின் ஆவல் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் இந்த ஆன்சர் தான் வரப்போதும். இப்ப நீங்க சொன்ன இதே ஆன்சர் தான் வரும். எப்படி? தலைவியை விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற ஆவல் தலைவனுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று கேட்டாலும் நீங்க சொல்லணும், வழி முழுக்க காணுகின்ற இயற்கை காட்சிகளை பார்த்த உடனே தலைவியை காண வேண்டும் என்ற ஆவல் இவனுக்கு வெளிப்படுகிறது. அதனை கீழ்வருமாறு நோக்குவோண்டு போட்டு ஒவ்வொரு இயற்கை காட்சியை சொல்லி சொல்லி அதன் மூலமாக இவனுக்கு என்ன நினைவு வருது, இதை கண்டா இவனுக்கு என்ன நினைவு வருது என்று எழுதணும். உதாரணமாக பிடவஞ்செடியை கண்டால் இவனு தலைவிட பிரிவு துயர் நினைவு வருது. காந்தல் மலர்களை கண்டா அவளை கையை கூப்பி அழைக்கிற மாதிரி நினைவு வருது. ஆண்மான கண்டா இவையோட போய் இருக்கணும் என்ற நினைவு வருது. விளங்குனதா? எனவே ஒவ்வொரு வழியில காணுகின்ற இயற்கை காட்சியில காணும் பொழுதோ இவருக்கு என்ன நினைவு வருதுண்டா, எப்படியாச்சும் அவசரமாக போய் தலைவியை காண வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு நினைவு வருது. எனவே இந்த விஷயத்தை தான் நீங்க அதுலயும் சொல்லணும். கேள்வி புரிஞ்சுதா? காதல் மலர் ஓகே, சரி, வெரி குட். அடுத்தது என்னடா பிள்ளைகள், இன்னொரு கேள்வி கேட்கலாம். 2 மார்க்ஸ் அல்லது 4 மார்க்ஸ் கேட்கலாம். தலைவியினுடைய அழகு எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது என்று கேட்கலாம். எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? தலைவனிடத்துல வந்து விருப்பமான அந்த கொள்கை உடையவள், அழகிய மாமை நிறத்தை உடையவள். வெரி குட். அந்த ரெண்டும் தான் என்ன, தலைவியினுடைய அழகாக வரும். சரி, அடுத்தது கேட்கலாம் பிள்ளைகள், இந்த கார்காலத்தினுடைய வருகை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். அதுக்கும் என்ன எழுதணும் நீங்க? அந்த இயற்கை காட்சிகளை தான் எழுதணும். விளங்கினதா? வர்ணனை என்றோ முல்லை நிலத்திட வர்ணனைன்னு கேட்டாலும் இயற்கை காட்சிகளை மட்டும் தான் எழுதணும். சரியோ? அதெல்லாம் உள்ளுரிவம் கேட்டாலோ தலைவண்ட மன உணர்வுகள் கேட்டாலோ நீங்க எப்படி எழுதணும்டா, அந்த இயற்கை காட்சி மூலமாக தலைவனுக்கு என்ன அவன் ஃபீல் பண்றான் என்றதை சேர்த்து எழுதணும். விளங்கினதா? கேள்வி அமைப்புல வித்தியாசப்படுது கொடுக்கிற விதத்துல. நான் சொன்னது விளங்கினதா? டீச்சர் இப்ப அணிகள் கொடுக்கலாம் தானே டீச்சர்? உவமையணியும் கொடுத்து உவமை அணி தானே இருக்குது. இப்ப உவமை அணியும் மிக்குது, உள்ளுரைவமும் மிக்குது தானே. இப்ப அணிகள் கேட்கல, உள்ளுரைவமும் அணிகளுக்குள்ள கொடுக்கலாதுன்னு கேக்குறேன்.
உவமை அணின்னு கேட்டா உவமை அணியை கொடுங்க. பொதுவா அணிகள் கேட்டுன்னா அதுல இருக்கிற பொதுவான அணிகளை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம். சரியா? எந்த அணியை கேட்கறன்னு பாருங்க. சரியா? ஓகே, சரி. அடுத்தது பிள்ளைகள் இதுட சொற்களை தந்து பொருள்கள் கேட்கலாம். சரியோ? இந்த காலண்டா என்னன்னு கேட்கலாம். வேற என்ன? ஐரண்டா என்னன்னு கேட்கலாம். கொய்சுவலண்டா என்னன்னு கேட்கலாம். கொய்சுவலண்டா என்ன பிள்ளைகள்? கொய்யப்பட்ட பிடரி மயில். புறவியண்டா என்ன? குதிரை. மெலியாண்டா குறையாத. கவினண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? அழகு. வெரி குட், அழகு. காடு, அவன் சொல்றான் தானே பாருங்க. காடு கவின் பெற்ற தன்வத பெருவழி, காடே அழகோடு துளங்கியன்னு சொல்றான். என்ன கவினண்டா அழகுன்னு அர்த்தம். சரி, அப்ப இதுல வரக்கூடிய கேள்விகள் பார்த்தாச்சு. சரி, தலைவீடு விஷயம் பார்த்தாச்சு, தலைவண்ட மன உணர்வு பார்த்தோம், உள்ளுரை உமம் பார்த்தோம், உவமை அணிகள் பார்த்தோம், அரும்பத விளக்கம் பார்த்தோம். வேற என்ன? சொல்லுங்க. மெலியாதுன்னா குறையாது. ஓடுபரி மெலியாது என்றால் ஓடுகின்ற வேகத்தில் சற்றும் குறையாத. ஓடு என்றா ஓடுகின்ற, பரி என்றா குதிரை, மெலியாண்டா சற்றும் குறையாது. சரியா? டீச்சர் இதுல முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள்களின் கையாளுகை பற்றி விளக்குகின்ற எப்படி டீச்சர் கொடுக்குற? வெரி குட். முல்லை நிலத்திட கருப்பொருள் கையாளுகை என்றால் சிம்பிள். இங்க முல்லை நிலத்திட கருப்பொருள் என்றால் என்ன பிள்ளைகள்? இயற்கையான அம்சங்களா இல்லையா? முல்லை நிலத்திட கருப்பொருள் என்றால் முல்லை நிலத்தில் இருக்கிற இயற்கையான அம்சங்கள். இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்பா மஃபலல், இந்த பாடல்ல என்னென்ன இயற்கை அம்சங்கள் சொல்லப்பட்டது? மழை, மழை பெஞ்சிருக்கிறது. அடுத்தது வந்து முல்லை நில காடு செழிப்பா இருக்கிறது. அடுத்த நீர் பள்ளங்கள்ல தவளைகள், அது ஒரு இயற்கை கருப்பொருள் தானே தவளையும். அதுல வேற என்ன சொல்லலாம்? பிடவஞ்செடிகள், காந்தல் மலர்கள், ஆண்மான், குதிரைகள், இதெல்லாமே முல்லை நிலத்தினுடைய கருப்பொருள்கள். அது எப்படி கையாளப்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? கார்கால வர்ணனை எழுதினீங்களா இல்லையா? அதே ஆன்சர் தான் நீங்களே வரும். அது எப்படி நீங்க மாத்தி எழுதணும்டா? அதே ஆன்சர்னா கொப்பி அடிக்கிற இல்ல. அது எப்படிண்டா, நீங்க அங்க எழுதினீங்க கார்கால வர்ணனையே மட்டும், அது எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குதுன்னு எழுதினீங்க. இப்ப எப்படி மாத்தி எழுத போறீங்க? அந்த கருப்பொருள் கையாளுகை எப்படி, அந்த முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் இவங்க எப்படி அந்த பாடலை கையாண்டு இருக்கிறாங்க என்று சொல்லும் போது நீங்க எப்படி சொல்லணும்? இந்த முல்லை நிலத்துல கருப்பொருள் கையாளுகையை கீழ்வருமாறு நோக்கலாம்னு போட்டோ, முல்லை நில காட்டுல அடைமழை பெய்திருப்பதும் அந்த அடைமழை காரணமாக காடே பச்சை பசேல் என திளங்குவது என்று கூறுவது முல்லை நிலத்தினுடைய கருப்பொருள் கையாளுகையாக காணப்படுகிறது கொடுக்கணும். விளங்கினதா? ஒரே ஆன்சர் தான், ஆனா முடிக்கிறதுலாம் டிஃபரெண்டா இருக்கும். விளங்கினதா? ஓகே, இப்படி எப்படி வரும் என்று கூறுவதனூடாக கருப்பொருள் கையாளுகை அவதானிக்கலாம் என்று. அதோட இப்படி கேட்டு வந்தால், அதாவது அந்த கருப்பொருள் கையாளுகையினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயம் என்னன்னு கேட்டு வந்தால், இப்ப நான் சொல்லி தந்தனா இல்லையா, ஒவ்வொரு கருப்பொருளையும் என்னென்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்குதுண்டு சொன்னனா இல்லையா? தேரைகள் கத்துறது இதைத்தான் சொல்லி இருக்குது என்ன. அதே மாதிரி பிடவஞ்செடிகள் உதிர்ந்து கிடப்பது இதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த கருப்பொருட்கள் கையாளப்பட்ட விதம் கேட்டா நீங்க அதை தொடர்படுத்தி எழுதணும். விளங்கினதா? முல்லை நிலத்தில் இருக்கிற கருப்பொருளான இந்த தேரையை எடுத்துக்கொண்டால் இது இதற்காகத்தான் கையாளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி முடிக்கணும். அப்ப ரெண்ட ஜாயின் பண்ணி எழுதணும், கனெக்ட் பண்ணி. சும்மா கருப்பொருள்னு கேட்டு வந்தா ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதினமா எழுதலாம். கையாளுகை கேட்டு வந்தால் அந்த உரிய கருப்பொருள் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்றது எழுதணும். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே ஓகே, அப்ப அணிகள் பார்த்து கொள்ளுங்க, உள்ளுரிவமும் கட்டாயம் பாருங்க, கருப்பொருள் சம்பந்தமான கேள்விகள் பாருங்க. இப்போ கருப்பொருள் கையாளுகை என கேள்விக்கு ரெடியாகி கொள்ளுங்க. அதே மாதிரி
அந்த முல்லை நில கருப்பொருள்களினூடாக தலைவண்ட உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகள் என்று கேட்டு வரலாம். அதுக்கு ரெடி ஆகுங்க. சரியா? இப்படியான முக்கியமான கேள்விகளுக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்களேன். இல்லைங்கனதா? ஓ டீச்சர். ஓகே, சரி. படுமழை பொழிந்தால இவ்வளவு கேள்விகள் வந்தங்களுக்கு பார்க்கலாம். அதோட பிள்ளைகள் இந்த தலைவனுடைய மன வேட்கை என்ன என்று கேட்டாலும் இதைத்தான் எழுதணும். அதாவது தலைவியை விரைந்து சென்றடைய வேண்டும் என்ற தலைவன் மன வேட்கை எவ்வாறு வெளிப்படுகின்றது என்று கேட்டாலும் எப்படி எழுதணும் சொல்லுங்க பாப்போம். இந்த இயற்கை அம்சங்களை குறிப்பிட்டு விரைவாக தேர்வு சொல்லு. ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இயற்கை அம்சங்களை குறிப்பிட்டு அப்பலர் இயற்கை சொல்ல அது வந்து தலைவியை தூங்குவதை பற்றி. அதோட வந்து இந்த தேரை விரைவாக சென்றதன் மூலம் தலைவியை விரைவாக காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டப்படுகிறது. வெரி குட். அந்த பாயிண்ட் முக்கியம். வெரி குட். அதோட அந்த இயற்கை காட்சிகளையும் சொல்லணும். சரி, ஓகே. விலகினதா பிள்ளைகளுக்கு பாடம்? ஓ டீச்சர். சரி, அந்த கருப்பொருள் கையாளுகை அவதானித்து நல்லா கவனமா இருக்கணுமா. முல்லை நிலத்துல இருக்கிற அந்த இயற்கையான அம்சங்கள் கருப்பொருட்கள் எவ்வாறு இந்த செய்யுள்ள கையாளப்பட்டிருக்குது என்று எழுதணும். சரி, அதாவது அந்த ஒவ்வொரு கருப்பொருளினூடாக வெளிக்காட்டப்படுகின்ற விடயத்தை சொல்லணும். சரி, ஓகே. பிரேக் கொண்டு தாரேனா? ஓகே ஓகே. எத்தனை மணி தொடங்கினா? இப்ப எத்தனை மணி? 10 மணி. அடுத்து எப்ப வர போறீங்க? 10:30 இல்ல 10:15. சரியா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. 10 வரைக்கும் டைம் தாங்களே. கடும் கவரேஜ் 10:15 முஃபசிரா. ஓம் காணும் அவ்வளோ டைம். 10:20 வரைக்கும் டீச்சர் சார்ஜ் இல்லையா போன்ல?